அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். குவைத்தில் 3 பேர் படுகாயம், தொடர் தீ விபத்து. கடைசி எச்சரிக்கை, 48 மணி நேர கெடு. இந்த 48 மணி நேரம்தான் ஈரான் அமெரிக்காவுக்கான கடுவாக தற்போது எச்சரிக்கப்பட்டுள்ளது ஈரானுக்கு. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானம், பாகிஸ்தான் வந்து கடைசியாக ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கிறாங்க. 48 மணி நேரத்தில் என்ன மாதிரி தீர்மானம் எடுப்பாங்கன்னு தெரியலை. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுக்குள்ள எந்த ஒரு கப்பலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஹார்மஸ் வழியாக ஸ்டில் கண்டினியூட் நாவல் பிளாக் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானுடைய சபாநாயகர் காலிபாப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹார்மஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வில் நாட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் வெளியிலேருந்து உள்ள கப்பலை வர விட மாட்டீங்கன்னா உள்ளேருந்து ஒரு கப்பலும் போகிறதுக்கு நாங்களும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. வெளியிலேருந்து வர கப்பலாக இருந்தாலும் அடிப்போம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஹார்மஸை வச்சு பகடக்காயை வச்சு 2 பேரும் மாறி மாறி ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே தான் போய் முடிய போகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இராணுவ நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்குது. த நேஷனல் கார்ட் ஏஜென்ட் விசிட் த நியூ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஷேக் சாலிம் அலி அல் சபா கேம்ப். சாலிம் அலி அல் சபா கேம்பில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செப்பரேட், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுற மாதிரியான சில வேலைகள் வந்து சில அதிகாரிகளையும் சரி சில ஆர்மி எக்யூப்மெண்ட்களையும் சரி உடனடியாக மாற்றுறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சொல்லிகிட்டே மாற்றுறாங்க, அந்த இடத்துல வந்து வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சில இராணுவ தளபாடங்களை நாங்கள் மாற்றுறதாகவும் சில இராணுவ அதிகாரிகளை ஷிஃப்ட் பண்ணுறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய இராணுவம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சபா அல் சாலிம் பகுதிகளில் மற்றும் அப்துல்லா முபாரக் பகுதிகளில் வீட்டொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. அவங்களை மருத்துவமனைக்கு மாற்றியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சபஹல் சாலிம் பகுதிகளிலையும் நடந்த தீ விபத்தில் ஒருவர் இன்ஜுரி, அதாவது காயமடைந்ததாகவும் அவங்களையும் வந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய தீ அணைப்பு படை இந்த நாட்களில் வெயில் என்றதால் ரொம்ப அதிகமாகவே வந்து தீ விபத்து வேகமாக பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தூசி காற்று செம்ம காட்டுது மக்களே. தூசி காற்று ஒரு பக்கம் காட்டுது. அதே மாதிரி வெப்பம் சூடும் பார்த்திங்கன்னா செம்ம காட்டுது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி ஓட்டக்கூடியவங்க இரவு நேரங்களில் ரொம்ப கவனம். நாளை வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடல் அலைகள் வந்து 6 அடிக்கும் மேலே உயரும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் கடலோர பக்கம் போகிறவங்களும் ரொம்ப கவனம். அதே மாதிரி வீதிகளில் போகக்கூடியவங்களும் நடந்து போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வண்டியில் போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா பல இடங்களில் தூசி காற்றினால சில அந்த நிறுத்தி வச்சுருக்க அந்த தகடுகள், வேறு ஏதாவது அந்த குப்பை தொட்டிகள் கூட ரோட்டுக்கு ஓடி வருது, அந்த அளவுக்கு இருக்குது நிலைமை. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுகளில் அந்த இருக்கக்கூடிய தகடுகள், ஏதாவது கம்பி நெட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று கலண்டு விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காற்று நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வீடுகளில் கேஸ் சிலிண்டர் பாய்க்கக்கூடியவங்க ரொம்ப கவனம். இன்றைக்கி நடந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்திருக்கிறாங்க குவைத்தில், தீ விபத்தில் மட்டுமே. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பார்ப்போம் ஈரான் அமெரிக்கா என்ன மாதிரியான தீர்மானத்தை எதிர்வரும் நேரங்களில் எடுக்கிறாங்க அப்படின்னு. 48 மணி நேரத்தில் 4 மாதம் முடிஞ்சு, 2 மாதம் முடிஞ்சு, 4 நாள் முடிஞ்சு, 7 நாள் முடிஞ்சு, 10 நாள் முடிஞ்சு, இப்போ கடைசி 48 மணி நேரத்தில் நிற்கிது. எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். ವಾಹನ ಹೋದನ ದವಸ ತಮ ಇದು ಇಲ್ಲಿ ಅವನು ಅಡಿக்கிற ಕಾತ್
themselves billions of dollars. It's costing us billions and billions of dollars to protect not only them, but other countries. Look at NATO. We spend hundreds of billions of dollars protecting Europe from Russia. Hundreds of billions, mostly from Russia, but from other things too. And then they say, well, they don't want to get involved with guarding the strait where they get most of their oil. They get 50% of their oil, and they don't want to get involved. Why are we doing it? So all I want is fairness. And South Korea, I get along with them very well, but they were paying $3 billion a year, and then they convinced Biden that I was probably a bad person, and they shouldn't, and he immediately rescinded that order. So we were getting paid. We would have been getting paid a lot more, but we can't go around and protect all of these countries, especially when they're not there to help us.